கேட்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். வேதவசனம் 38, 39 வாசிக்கும் போது கர்த்தரே ஆண்டவர் இந்த இடத்துல பெருங்காற்றிலிருந்து சொல்கிறார், இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவன் யார் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அந்த உலகத்துல எத்தனையோ பில்டிங் ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது எல்லாவற்றுக்குமே ஒரு அஸ்திபாரம், ஒரு ஆதாரம் காணப்படுகிறது. ஆனால் இந்த பூமிக்கு ஒரு ஆதாரமே இல்லை. ஆண்டவர் அந்தரங்கத்திலே தொங்கும்படியான ஒரு அதிசயமா இந்த பூமி ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரங்களை எல்லாம் தியானிக்கும் போது ஆண்டவருடைய படைப்புகள், ஆண்டவர் பூமியையும் சமுத்திரத்தையும் வானத்தையும் சகல காரியங்களையும் ஹல்லேலூயா ஆண்டவர் எப்படியாக செய்து கொண்டிருக்கிறார், எப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்கிற அற்புத அடையாளங்கள் இருக்கிறது என்பதை விவரித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை விசுவாசிக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கிரகிக்க கூடாத அதிசயங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அதை காண